சங்கீத புத்தகம் முதல் சங்கீதத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். சேர்ந்து படிப்போம். 2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அநேக பல வாரங்களாக நாம் வேத வார்த்தையின் மகத்துவங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, தேவனுடைய வார்த்தை என்ன செய்து கொண்டிருக்கிறது, அது மட்டுமல்லாமல் தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி வாயிலை வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஏன் தேவனுடைய வார்த்தையை வாயில் வைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். போன வாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் பேச ஆரம்பித்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு பெரிய ஒரு டாபிக், நிறைய சொல்லலாம், நிறைய போதிக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் ஏவுகின்ற பிரகாரமாக ஒருவேளை இரத்தத்தை குறித்து போதிக்கணும் உள்ளத்தில் ஏவுனார்னா ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எடுத்துக்கிட்டு வருவோம் இந்த புல்பிட்டில். ஆமென். ஏற்கனவே போன வாரமும் கொஞ்சம் இரத்தத்தை பற்றி பேசணும். இன்றைக்கி ரொம்ப பேச போகிறது கிடையாது. அடுத்த காரியத்துக்குள்ளே நம்ம நுழைய போகின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12-11 மையமாக வைத்து மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிசாசை ஜெயித்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி ஜெயித்தாங்க? முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை கண்டுபிடித்து அதை சாட்சியாக நம்ம அறிக்கை செய்யும்போது தான் சாத்தானை ஜெயிக்க முடியும் என்று பேச ஆரம்பித்தோம். நல்லா கவனமாக கேளுங்க. திரும்ப சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது. பொதுவாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்படிலாம் பண்ணுது அப்படிலாம் செய்யுதுன்னு சொல்லி சில பாயிண்டாக நம்ம சொல்லும்போது இவ்வளோ பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி என்பதற்காக கிடையாது. நல்லா கவனமாக கேளுங்க. எந்த பிரசங்கமே பார்த்தீங்கன்னா மூளையை பெருக்கிறதுக்காக கிடையாது, மூளையை வளர்க்குறதுக்காக கிடையாது. நம்முடைய தனிப்பட்ட அறிவு தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவனுடைய வார்த்தையை நாம் பேசி கொண்டு வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னால் திரும்ப சொல்கிறேன், எனக்கு என்ன செய்திருக்கிறது. எப்போதுமே பிரசங்கம் என்று சொன்னாலே நன்றாக பிரசங்கம் என்று சொன்னாலே இங்கே சில தகவல்களை நம்ம பெற்றுக்கொண்டு போகிறோம், சில இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, சில காரியத்தெல்லாம் நம்ம எழுதி வச்சுட்டு போகிறோன்னு கிடையாது. இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சொல்லணும் டக்குன்னு யோசிச்சுட்டே மறந்து போயிட்டேன். கண்டிப்பாகவே இங்கே வர எல்லாருமே பார்த்திங்கன்னா எழுத தெரிந்தவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக நோட்டு, பேனா, பைபிள் கொண்டு வர வேண்டும். ஹலோ, புரியுதுங்களா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரு சாதாரண படிப்பு கூட படிச்சுக்கலாம், எழுத தெரிஞ்சால் அதே போதுங்க. உங்கள் கையெழுத்து கோழிக்கு இருக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வர எல்லாருமே நோட்ஸ் எடுக்க வேண்டும். அதாவது எழுத படிக்க தெரிந்தவர்கள். எத்தனை பேர் எழுத படிக்க தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். நல்லா கை தூக்குங்க. சரி, நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, நோட்டு கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, எத்தனை பேர் நோட்டு எடுத்து வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. நோட்டு எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். நல்லா கை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பேர் தான் கொண்டு வந்துருக்கிறீங்க. கை தூக்குனது ஒரு 40 பேருக்கு மேலே கை தூக்குறீங்க. கொண்டு வந்தது 15 பேர் தான். நான் இதை அன்பாக தான் சொல்கிறேன், ரொம்ப கண்டிப்பாக சொல்லலை. நீங்கள் வளர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக நோட்டு எடுத்துகிட்டு வர வேண்டும், பேனா எடுத்துகிட்டு வரணும். இங்கே சொல்கிற வசனங்கள் எழுதுங்க. அந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்கும்போது தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஏதாவது வெளிப்பாடுகளை கொடுப்பார் என்று சொன்னால் அதை கூட நீங்கள் எழுதி வைத்து அதை உங்கள் வாழ்வில் அப்பியாசப்படுத்த ஆரம்பிப்பது நல்லது. அது உங்களுக்கு பெருத்த லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஆகவே நீங்கள் என்னுடைய ஆசை என்னென்னா, நீங்கள் அப்படியே போகணுன்றது என்னுடைய ஆசை கிடையாது. இங்கே வருகின்ற நீங்கள் கண்டிப்பாகவே நோட்டு எடுத்துகிட்டு வரணும், பைபிள் எடுத்துகிட்டு வரணும், பேனா எடுத்துகிட்டு வரணும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே கண்டிப்பாகவே நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், கண்டிப்பாகவே நீங்கள் பேனா கொண்டு வரணும், நோட்ஸ் எடுக்கணும். இதில் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? பக்கத்தில் கேளுங்க. புரிஞ்சிச்சா? பக்கத்தில் இல்லைங்க. கை தூக்குனீங்களா? நோட்டு கொண்டு வந்துருக்கீங்களா? கேளுங்க பார்க்கலாம். ஏன் பாஸ்டர் மானத்தை வாங்குறீங்க? நீங்கள் சொல்லவே நான் அடுத்த வாரம் நாங்கள் நோட்டு கொண்டு வந்துடுறோம். ஒன்றும் இல்லை, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி ஒரு ரெபேக்கா ஒரு காரியம் சொல்லிடுச்சோன்னா அடுத்த வாரம்
நோட்டெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ பாக்கி அம்மா பேத்தி பாருங்கள், அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது பாருங்கள். இருந்தாலும் சொன்னேன்னு நோட்டை எடுத்துகிட்டு வந்துட்டா வந்து நோட் எடுத்து இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கிறா வந்து ஆண்டி சொல்லிட்டாங்கன்னு வந்து. அதனால் கண்டிப்பாக அந்த நல்ல பழக்கத்தை உருவாக்குவது, இதெல்லாம் நல்ல பழக்கங்கள். ஆக நல்ல பழக்கங்களை உருவாக்குங்கள். சரி, விஷயத்துக்கு வருகின்ற கவனமாக கேளுங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை பற்றி வேதம் சொல்லுகின்றதோ அதை அறிந்து கொண்டு அதை கண்டுபிடித்து அதை சாட்சியாக நாம் பேசும்போது, சாட்சியாக அதை அறிக்கை செய்யும்போது சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். ஆமென். இது ஒரு பெரிய ஒரு சத்தியம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வேத காலகட்டத்தில் யாத்திரா புஸ்தகத்தில் தேவனாகிய கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் மூடுகின்ற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துக்கு நடத்த இருந்தபோது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வாதைகள், 10 அற்புதங்களை தேவன் செய்ய ஆரம்பித்தார். 10வது அற்புதம் பார்த்தீங்கன்னா தலைச்சன் பிள்ளைகளுடைய மரணம். அதாவது தலைச்சன் பிள்ளைகளுடைய மரணம் 2 ஏரியாவில் நடந்துச்சு. எகிப்திலும் நடந்துச்சு, அதே போல் எபிரேயர்களுடைய வீட்டில் நடந்துச்சு. அங்கு வந்து இங்கே எபிரேயர்களுடைய இஸ்ரவேலர்களுடைய வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அவர்களுடைய வீட்டில் எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் சாக ஆரம்பித்தாங்க. என்ன விஷயம்னா 2 வீட்லேயும் மரணம் ஏற்பட்டுச்சு. 2 வீட்லேயுமே. இந்த வீட்லேயும் மரணம், எபிரேயர்களுடைய வீட்லேயும் மரணம் ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்கு மரியாதை கொடுத்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கனம் பண்ணினார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை மேலான ஒரு இடத்துல வைத்தார்கள். நன்றாக கவனிங்க. மோசஸ் வந்து இஸ்ரேல் மக்களை பார்த்து சில பிரமாணங்களை சொல்கிறார், சில சட்டத்திட்டங்களை சொல்கிறார். நீங்கள் வந்து இப்போ தேவன் இந்த 10வது அற்புதத்தை பண்ண போகிறார், நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருங்க. எல்லோரும் அலாட் பண்ணுறார், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், பயங்கர ஸ்ட்ரிக்ட் பண்ணுறார். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் பல விஷயங்களை சொன்னாலும் ஒரு காரியத்தை பார்த்திங்கன்னா அவங்கள ஆயத்தப்படுத்த சொல்கிறாரு, ரெடியாக இருக்க சொல்கிறாரு, காலில் பாதரட்சியை போட்டு சொல்கிறாரு, குச்சை எடுத்து தடியை எடுத்துக்க சொல்கிறாரு, இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க சொல்கிறாரு. எல்லா காரியம், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா விதமான வழிமுறைகளும் அங்கே வந்து சொல்லப்படுகின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லா காரியத்தையும் சரியாக செஞ்சுட்டு எது எல்லோரும் எப்படி பெட்டி படிக்கலாம் எடுத்து மூட்டை கட்டுங்க, நம்ம ஊருக்கு போக போகிறோன்னு வீட்டில் சொல்லும்போது என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் நாளைக்கு வந்து சுவிட்சர்லாந்து போகிறோன்னு சொன்னோம்னா நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி இல்லை, நாளை எங்கள் பாஸ்டர் நாளைக்கு சுவிட்சர்லாந்து போகிறது இன்றைக்கி சொல்கிறீங்களா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னால் நாங்கள் எவ்வளோ ஆயத்தமாக இருப்போம். சரி பரவாயில்ல, இன்றைக்கி நாளைக்கு உங்களுக்கு ஒரு சகோதரி நம்ம ரெபேக்கா அம்மா சொன்னது மாதிரி ஃப்ளைட்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர், நாளைக்கு நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம்? சுவிட்சர்லாந்து போக போகிறோன்னு சொல்கிறோம். என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறேன்ற. நீங்கள் இதை விட வேறு என்னங்க நடக்க ஒரு நாள் அதெல்லாம். இப்போ சொல்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அட போங்க பாஸ்டர் அப்படி சொல்லுவீங்களா? எங்களுக்கு ஏன்னு சொல்லுவீங்களா? எல்லோரும் ஆயத்தமாவீங்க. எப்படிலாம் ஆயத்தம்? அப்படியே அவங்க அவருடைய முழு சரீரம், அவங்களுடைய ஆவி ஆத்மா எல்லாமே அவ்வளோ ப்ரிப்பராக இருக்கும், அவ்வளோ ஆயத்தமாக இருக்கும், ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். நாளைக்கு போகிறோம், நாளைக்கு போகிறோம், இங்கே போகிறோம், இதெல்லாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் முன்னாடியே, அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அதை குறித்த ஒரு கனவு உங்களுக்குள்ளாக வர ஆரம்பிச்சு. கவனமாக கேளுங்க. எவ்வளவு ஆயத்தமாக இருப்பாங்களோ அதே போல் தான் இங்கேயும் மோசஸ் சொல்கிறாரு, இப்போ நம்ம போகிற இடம் வந்து பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலமான ஒரு தேசத்துக்கு நம்ம போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி அவங்கள அலர்ட் பண்ணுறாரு, அவங்கள எச்சரிப்பு கொடுக்குறாரு, அவங்கள கவனமாக சில காரியத்தை செய்ய சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா காரியத்தையும் சரியாக செஞ்சுட்டு இரத்தத்தை எடுத்து வாசல் நிலைக்கால்களில் அவர்கள் பூசவில்லை என்று சொன்னால், எல்லா காரியம் சொன்னார். ஆனால் இந்த காரியம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வீட்டு தலைவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை எடுத்து ஈசோப்பினால் நிலைக்கால்கள் 3 பக்கமும் அவர்கள் அதை தெளிக்க வேண்டும், பூச வேண்டும் என்ற ஒரு பிரமாணத்தை கொடுத்துருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் சரியாக பண்ணிட்டு எல்லாரையும் வீட்டில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்க வந்து எல்லாம் ரெடியாக்கி எல்லாம் பெட்டி படிக்கலாம் எடுத்து கிளம்பி எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு, இதில் வேறு எகிப்தியருடைய நகையெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் வேறு பத்திரமா பேக் பண்ணிட்டு, பத்திரமா முக்குத்தியை விட்டுறாத, திருகாணியை விட்டுறாத, எல்லாம் கரெக்டாக எடுத்துவின்னு சொல்கிற மாதிரி எல்லாவற்றையும் பேக் பண்ணிவிட்டு இஸ்ரவேல் வீட்டு தலைவர் இரத்தத்தை ஒருவேளை அவர் கனம் பண்ணாமல் போயிருப்பார் என்று சொன்னால், இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் ஒருவேளை பூசாமல் விட்டிருப்பார் என்று சொன்னால், கவனமாக கேளுங்க, அந்த வீட்டில் மரண சத்தம் தான் கேட்டிருக்கும்.
இதை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வேத வல்லுனர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாரு. எப்போதுமே பார்த்திங்கன்னா மரணம் என்று சொன்னாலே பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறக்க நான் சொல்லலை, அவர் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, நாய் எல்லாம் ஊழ விடுதுன்னு சொல்லுவாங்க. நாய் எல்லாம் உங்கள் வீட்டு முன்னாடி ஊழ விட்டா என்ன நடக்கணுவாங்க? அதான் சொல்லுங்கள், ஏதாவது தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நாய் வந்து வித்தியாசமாக ஊழ விடுது, ஊழ தானே சொல்லுவீங்க, அது வேறு ஒன்றும் இல்லைல்ல. சரி, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஊழ விடுது, என்ன சொல்லுவீங்க நீங்கள் எல்லாருமே? வீட்டில் உள்ளவங்க டர்ராகிடுவாங்க. வீட்டில் உள்ளவங்க ஒரு மாதிரியாக, ஒருவேளை வீட்டில் யாரோ வயசானவங்க படுத்து படிக்காக இருந்தாங்கன்னா உடனே நினைப்பேன், ஐயோ அந்த நாய் வேறு வந்து ஊழ விட்டுக்கிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு தெரியலன்னு எல்லோரும் கன்ஃபியூஸாக குழப்பமாக இருப்பீங்களா, இருக்க மாட்டிங்களா? ஒருவேளை அன்றைக்கி ஊழ விட்டது மாதிரியே வீட்டில் பொட்டுன்னு போயிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாய் ஊழ விட்டுச்சிங்க பாருங்க. ஒரு வேத வல்லுனர், நிறைய வேத வல்லுநர்கள் இருக்கிறாங்க, ஒரு வேத வல்லுனர் என்ன சொல்கிறாருன்னா, எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா நாயுடைய வாயும் கர்த்தர் கண்ட்ரோலில் வச்சுருந்தாராம் பாருங்க. எதையுமே ஊழ விட முடியாத அளவுக்கு, எதையுமே காட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு. இப்போ எகிப்து என்ன பண்ணுவான்? அலர்ட் ஆயிரும், அதே ஏதோ நடக்க போகுதுடா, அசம்பாவிதம் நடக்க போகுதுடா. ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சாலே, இன்றைக்கி ஒரு ஒன்றும் இல்லை, வீட்டில் மரணம் ஏற்படுகின்றது சொன்னாலே வீட்டில் பல சிம்டம்ஸ் தோணுதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவேன், இப்போ உங்கள்ட்ட கேட்டால் கூட எல்லா சிம்டம்ஸையும் சொல்லுவீங்க எல்லாருமே. ஆமாங்க பாஸ்டர், இவங்க மறிக்க போகிறது முன்னாடி இந்த சுச்சுவேஷன் இப்படி மாறுனுச்சு, அது நடந்துச்சு, இது ஆச்சு, அது ஆச்சுன்னு சொல்லி இங்கே இருக்கிற எல்லாருமே பல ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுப்பீங்க. ஏன் கொடுப்பேன்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இப்போ கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க, இப்போ கேட்க மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு குடும்பத்தில் சில மரணங்கள் ஏற்படும் போது அது முன்கூட்டியே சில பேருக்கெல்லாம் தெரியும், சில சிம்டம்ஸ் தெரியும், அதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் எகிப்து தேசத்தில் எல்லா வீடுகளிலும் மரணம் ஏற்பட போகின்றது. இந்த சிம்டம்ஸ் தேவன் அந்த ஊரில் இருக்கிற எந்த மிருக ஜீவன்களோ காட்டி கொடுக்காத அளவுக்கு எல்லா விதமான நாய்களுடைய வாயெல்லாம் கர்த்தர் அடைச்சி வச்சாராம் பாருங்க. ஆமென். எங்கே போய் இறங்கி வேலை செஞ்சுருக்கிறாரு பாருங்கள். இதில் கூட டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அவன் எகிப்தின் அலர்ட் ஆகிடக்கூடாது, ஏதோ நம்ம ஊருக்கு அசம்பாவிதம் ஏதோ வரப்போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அலர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தேவன் அதெல்லாம் பண்ணி வச்சாரான். சரி, விஷயத்துக்கு வர கவனமாக கேளுங்க. இந்த எபிரேயர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இந்த நிலைக்கால்களில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்கள் பூசாமல் விட்டு இருப்பார்கள் என்று சொன்னால், எகிப்தில் எப்படி மரண ஓலம் கேட்டதோ அதே போல இஸ்ரவேலர்களுடைய வீட்டிலும் மரண ஓலம் கேட்டிருக்கும் என்று சொன்னால், சங்கார தூதன், அழிக்கிற தூதன் பாஸ் ஓவர் கடந்து போகும்போது அவன் எதை பார்ப்பான்னா, நீங்கள் மற்ற எல்லா கடையும் செஞ்சதெல்லாம் பார்க்க மாட்டான். இவன் எப்படி பாதரட்சை போட்டிருக்கிறானா, பாதரட்சை பெல்ட் எப்படி போட்டிருக்கானா, அப்படி போட்டிருக்கிறானா, இன்னும் இந்த தடி எடுத்துகிட்டு வரான், வேறு அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. கவனமாக கேளுங்க. மற்ற எல்லா காரியத்தில் அலாட்டாக இருந்தாலும் ட்ரெஸ் எடுத்து வச்சானா நம்மளும் அதுக்கு ஏன் இதை எடுத்து வைக்கல, அதை எடுத்து வைக்கலன்னுவோம். சங்கார தூதன் எதையும் பார்க்குறது கிடையாது. நீ என்னத்தை எடுத்து வச்சான்னா, என்னத்தை கொண்டு வந்தான்னா, ஆனால் தேவன்னு சொல்லிட்டார், அது ரெடியாக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் வாட்ச் பண்ணல. எதை வாட்ச் பண்ணார்? ரத்தம் இருக்குதா சொல்லுங்க பார்க்க, ரத்தம் இருக்கிறதா? இயேசுவின் ரத்தம். ஆமென். அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கிறதா என்று சொல்லி சங்கார தூதன் செக் பண்ணார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்வில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறதாக இருக்க வேண்டும். அதை பரலோகம் கவனிச்சிட்டு இருக்குது. ரத்தத்தை மதிக்கிறானா, ரத்தத்தை கனம் பண்ணுறானா, ரத்தத்தை உச்சரிக்கிறானா? அப்போதான் போன வாரம் சொன்னையா, நிறைய கிறிஸ்தவங்களாம் அந்த காலத்தில் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னாங்க. இந்த வாரத்தில் ஏதாவது சொன்னீங்களா? யாராவது சொன்னீங்களா? தப்பு கிடையாது. சும்மா ஏதோ என்னது சிலது எழுதி வச்சு இத்தனை எழுதுனா நடக்கும் அந்த மாதிரி சொல்ல வரல. உண்மையாகவே உணர்ந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி பாருங்களா, அதில் இருக்கிற எஃபெக்டே வேறு மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். இந்த பாட்டை பாடினீங்களா வீட்டில்? எத்தனை பேர் பாடினீங்க? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். போன வாரம் சொன்னேன். எத்தனை பேர் இந்த பாட்டை பாடினீங்க? ரத்தம் ஜெயம் பாடினீங்களா? எத்தனை பேர் உண்மையாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் பாடினீங்க பார்க்கலாம்? கை தூக்குங்க பார்க்கலாம். ஒன்று, ஏன் உண்மையாக கை தூக்கணும்? கேட்பேன், அந்த பாட்டை கேட்பேன் இடையில நீங்கள் யாரெல்லாம் உண்மையாக கை தூக்குறீங்கன்னு தெரியும். பாடினீங்களா? ரைட், ஓகே, சூப்பர்.
நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் பாடணும்னு விரும்பினேன். ஏன் இது சொல்கிறேன்னா, நீங்கள் அதை குறித்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும், அதை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதை நம்முடைய வாயில் வைக்க வேண்டும், அது வாயில் நாம் பேச வேண்டும். வாயினால் இரத்தத்தை அறிக்கை செய்யும் போது நாம் பிசாசின் காரியங்களை ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பிசாசு மனுவர்க்கத்திற்கு சொல்ல போனால் கிறிஸ்தவர்களுக்கு ஏராளமான விபரீதங்களை கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறான். இந்த நேரத்தில் தான் தேவனாய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவருடைய ரத்தத்தை வாயில் பிடிச்சிக்க, வாயில் பேசு, வாயில் அறிக்கை பண்ணு. ஏனென்று சொன்னால் சாட்சியின் வசனத்தை அவர்கள் ரத்தத்தை குறித்து அறிவினாலும் மரணம் நேரிடுகிறதா தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், தேவ பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நாம் அவைகளை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். நான் படிக்காதவங்க, அதாவது படிப்பு இல்லாதவங்க நான் சொல்கிற ஒரு காரியம் சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு படிக்கவே தெரியாது பாஸ்டர், இயேசு கிறிஸ்துன்றதை எனக்கு என்னெல்லாம் செஞ்சு எனக்கு தெரியாதுன்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டை வீட்டில் போய் கேட்டு அதையே திரும்ப திரும்ப பாடுங்க, போதும் உங்களுக்கு. அவர் சொல்லுவார், நிறைய இயேசுவின் ரத்தம் என்னென்னலாம் செஞ்சிச்சுன்னு. நான் கூட போன வாரம் சொன்னது கம்மி தான், நம்ம ஃபாதர் நிறையா சொல்லியிருக்கிறாரு. ஆகவே யாருக்கு இந்த காரியம் யாருக்கு என்று சொன்னால், பாஸ்டர் எங்களுக்கு இந்த படிக்கலை, பைபிள் கூட படிக்க தெரியல, எழுத்துக்கூடி கூட படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு யாராவது நீங்கள் சொல்லுவீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபாதர் பெர்க்மான்ஸ் ரத்தம் ஜெயம் என்று சொல்கிற ஒரு பாட்டை மட்டும் டைப் பண்ணிங்கன்னா அந்த யூடியூப்பில் அந்த பாட்டு வந்துடும். ரத்தம் ஜெயம் ஃபாதர் வருவார், அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க. திரும்ப 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 அந்த பாட்டை கேட்டு உங்கள் மனதில் பதியணும். உங்கள் மனதில் அப்படியே தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட அந்த பாட்டை நீங்கள் பாடுற ஒரு ஆளாக இருக்கணும். அந்த பாட்டில் என்னென்னலாம் அவர் சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் பேசுகின்ற ஒரு ஆட்களாக நீங்கள் மாற வேண்டும். ஓகே, புரிஞ்சிச்சிங்களா? ஹலோ, பேசுவீங்களா? அறிக்கை செய்வீங்களா? அதில் தான் ஜெயம் நீங்கள் எடுக்க முடியும். ஆசீர்வாதம்லாம் எல்லாமே அங்கே தான் வர ஆரம்பிக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்வில் வசனத்தை எப்படி இரத்தத்தை அறிக்கை செய்கின்றோமோ அதே போல் தேவனுடைய வார்த்தை இரத்தத்தை குறித்து என்ன சொல்கிறதோ அதை நாம் அறிக்கை செய்வது போல தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்ய நம்முடைய வாழ்வை கற்றுக்கொள்ள வேண்டும். யோசுவா என்று சொல்லக்கூடிய பக்தனுடைய வாழ்வின் வெற்றியின் ரகசியம் சொல்லுங்க, வெற்றியின் ரகசியம். ஆமென். இந்த ரகசியத்தெல்லாம் கற்றுக் கொடுக்கிறவரே ஆண்டவர், கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். அவர் தான் பாருங்க நமக்கு இன்னைக்கு பாருங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் பெரிய ஒரு ஆசான், ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் நமக்கு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கும் ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர்தான் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியத்தையும் தேவன் காட்டுகிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதில் ஒன்று என்ன? வெற்றிக்கான சூத்திரங்கள். சொல்லுங்கள், சூத்திரங்கள். ஆங்கிலத்தில் ஃபார்முலா சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தேவன் யோசுவாவுக்கு வெற்றிக்கான ஃபார்முலா, சூத்திரம் என்ன என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். போயிட்டு வரலாமா? படிப்போம். யோசுவா புஸ்தகம் போவோம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் அங்கிருந்து செலுத்த ஆரம்பிப்போம். எடுத்துக்கொள்வோம் எல்லாரும் என்னோடு கூட. படிக்க பார்க்கலாம் சிஸ்டர். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். பாருங்க, இந்த யோசுவா புஸ்தகத்தை பற்றி வேத வியாக்கியானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் தலைப்பு கொடுப்பாங்க. ஆதியாகமத்திலேருந்து லாஸ்ட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு புஸ்தகம் தலைப்பு கொடுப்பாங்க. இந்த யோசுவா புஸ்தகம் என்று வரும்போது அதற்கு பல தலைப்புகள் கொடுக்கிறார்கள். அதுக்கு இப்போ நம்ம பேச போகிறதுக்கு ஈக்குவலாக என்ன தலைப்பு கொடுப்பாங்கன்னா, இதுக்கு என்ன புஸ்தகமா? வெற்றியின் புஸ்தகம். யோசுவா சொல்லுங்கள், வெற்றியின் புஸ்தகம். ஏனென்று சொன்னால் யோசுவாவுடைய வெற்றியை நாம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரை நம்ம பார்க்க முடியும். எப்படியெல்லாம் யோசுவா வெற்றி பெற்றார் என்கின்ற காரியத்தை பற்றி சொல்கிறார். இந்த வெற்றியெல்லாம் பெறுவதற்கு முன்பாக அதற்குரிய ஃபார்முலா என்ன, வழிமுறை என்ன
என்பதை பற்றி தேவனாகிய கர்த்தர் யோசுவா என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த யோசுவா பார்த்திங்கன்னா அதற்கு முன்பாக ஒரு அசிஸ்டண்ட் பாஸ்டராக இருந்தவர். அசிஸ்டண்ட் பாஸ்டர் யாருக்கு? மோசேக்கு உதவி ஊழியராக இருந்தவர் தான் இந்த யோசுவா. இன்னும் சொல்லப்போனால் எப்போதுமே கூடவே இருப்பார். யார் கூட இருப்பார்னா தலைமை போதகர், தலைமை பாஸ்டர் யார் என்று சொன்னால் மோசே. இந்த மோசே கூட இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகிய யோசுவா எப்போதுமே கூட இருப்பார். என்ன சொன்னாலும் டக்கு டக்குன்னு பண்ணக்கூடியவர். இன்றைக்கெல்லாம் நிறைய அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறாங்க. நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, இவர் அப்படி கிடையாது. மோசே கோடு போட்டார்னா இந்த கோட்டை தாண்டாதனா தாண்ட மாட்டார். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆள், தலைவன் சொல்லுகின்ற அத்தனையும் கீழ்ப்படுகின்ற ஒரு மனிதன் தான் இந்த யோசுவா. இந்த தலைவன் ஒரு நாள் இறந்துட்டார், ஒரு முறை இறந்துட்டார். இறந்த உடனே பார்த்திங்கன்னா இப்போ 30 லட்சம் ஜனம் நடத்தின ஒரு லீடர், இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊரில் சொல்லும்போது ஒரு அமைச்சர் இறந்துட்டாலே பார்த்திங்கன்னா அடுத்து கட்சியில் ஆட்டம் காண ஆரம்பிக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், செல்வி ஜெயலலிதா அம்மா இறந்தப்போ பார்த்திங்கன்னா அவருடைய கட்சியில் எவ்வளோ பிளவு ஏற்பட்டுச்சு. இன்றைக்கும் அந்த கட்சியில் பார்த்திங்கன்னா பிளவு அது பிரச்சனைன்னு ஓடிதான் இருக்குது. ஒரு கட்சி 4-5 பிரிஞ்சு போச்சு. தலைவர் இல்லை என்று சொன்னாலே அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும், குழப்பம் வர ஆரம்பிக்கும், பல காரியங்கள் பிரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. என்னென்னா தலைவர் இறந்துட்டார். தலைவர் இறந்த உடனே அடுத்தது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவருக்குள்ள யோசுவா அசிஸ்டன்ட் உதவி ஊழியருக்குள்ள ஏகப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், இந்த தலைவரையே ஒரு வழி பண்ணினவங்க தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், கூட இருக்கிற ஆட்கள் எல்லாமே. அடிக்கடி பாருங்கள், நம்ம தலைவரை உசுப்பேற்றுறது, தலைவரை வெறுப்பேற்றுறது, தலைவரை கடுப்பேற்றுறது எல்லாமே கூட இருக்கிற ஆட்கள் பண்ணினது. அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாருங்கள் தலைவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறாரு. ஏன்னா நீ பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்ட, நீ பாட்டுக்கு வண்ணாந்திரத்தில் கூட்டிகிட்டு வந்துட்ட, சாப்பாட்டுக்கு எங்கே போகிறது, தண்ணிக்கு எங்கே போகிறது, டெய்லியும் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு, டெய்லியும் சாம்பார்னு போட்டு ஏதாவது ஒரு நான்வெஜ் கடிச்சிக்கிறதுக்கு கடிச்சு இழுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நான்வெஜ் கொடுத்தாலேயா நல்லா இருக்கும் அப்படின்லாம் ஒரு டைம் கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்குன்னே மோசே என்ன பண்ணார்னா 1 மாதத்துக்கு நான்வெஜ் சாப்பாடை போட ஆரம்பித்தார் இவங்களுக்கு. அற்புதமாக அதிசயமாக தேவன் பிரமாதமாக மோசையை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக நடத்தினார். பெரிய நல்ல அருமையான ஒரு தலைவர். இவரை பற்றி நிறைய சொல்லலாம், நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. ஆனால் இவர் கீழே பணிபுரிந்தவர் தான் யோசுவா என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் பாஸ்டர். இப்போ இவர் தலைவர் இறந்த உடனேமே இவருக்குள்ள பல கேள்விகள். ஆனால் இந்த ஜனங்கள்லாம் அப்படியே உயிரோடு எரிக்கிற கூட்டமாச்சே, உயிரோடு கொள்கிற கூட்டமாச்சே. ஏன்னா அடிக்கடி இந்த கூட்டம் அடிக்கடி கல் எடுத்துக்கிட்டானுங்க. கல் எடுத்து இவங்க அவங்களுடைய கேரக்டர் என்ன, ஏதாவது பிரச்சனை கல் எடுத்து ஒருத்தனை முடிக்கணும் முடிவு பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃபார்மெட் என்னன்னா கல்லை போட்டே அந்த பெரிய கல்லறை ஆக்கிடுவானுங்க. கல்லை போட்டு அடித்து அவங்க மேலே அடித்து கல் குவியல் மேலேயே அவங்களே கல்லறை கட்டிடுவானுங்க. என்ன கல்லறைன்னா கல்லறை கட்டிடுவானுங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க. இப்போ மோசே இறந்துட்டார். யோசுவாக்குள்ள பல கேள்விகள், பல போராட்டங்கள். ஏன்னா இந்த ஆட்களை நேருக்கு நேராக பார்த்தவர். இவங்க பண்ண டார்ச்சர் தெரியும், இவங்க பண்ண பிரச்சனை தெரியும், இவங்க பண்ண எல்லா உபத்திரவம் தெரியும், இவங்க என்னென்னலாம் தலைவருக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்ற எல்லாமே தெரியும் யோசுவாவுக்கு. அதுதான் பாரு, ரொம்ப ஒரு குழப்பத்தில், ரொம்ப ஒரு டென்ஷனில் இப்படி இருக்கும்போது தான் தேவன் இடைப்படுறாரு. தேவன் இடைப்படும்போது நான் படிக்கிற 3ஆம் வசனத்திலேருந்து படிக்கிறேன் பாருங்கள். 1 படிக்கிறேன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, தேவன் வரார், யோசுவாட்ட வரார், இறந்த உடனே விட்ட வரார். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்படி எப்படி இருக்குது? கொடுத்தேன் தான் போட்டிருக்குதா? சரி, நல்லா படிக்கிறீங்க, நல்லா முழிச்சுதான் இருக்கிறீங்க. என்ன சொல்றாரு? கொடுத்தேன். எப்போதுமே தேவனுடைய லாங்குவேஜ், தேவனுடைய மொழி என்ன தெரியுங்களா? எப்போதுமே அவர் செஞ்சு முடிச்ச மாதிரி தான் பேசுவார்.
தேவன்கிட்ட போனீங்கன்னா என்ன லியோ பண்ணுறது, கவலைப்படாதப்பா, அடுத்த மாதம் பண்ணிடுறேன், அடுத்த மாதம் செஞ்சிடறேன், கவலைப்படாத, கூல் 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 கூல்ப்பா, கூல் ப்ரோ, அடுத்த மாதம் எப்படியோ கைக்கு வந்துடும் பிரதர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். தேவன்கிட்ட போயிருந்தீங்கன்னா எப்போதுமே அவருடைய லாங்குவேஜில் செஞ்சு முடித்தேன்ப்பா, பாஸ்ட் டென்ஸில் மேலே பேசுவார். ஃபீல் பண்ணது எல்லாம் முடிச்சாச்சு, இப்போ உன்னுடைய வேலை என்ன, விசுவாசித்து அவைகளை எடுத்துக்கொள்வதான் அவருடைய வேலை, அதை தான் பேசுவார். இவங்களுடைய இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் வந்தாலும் கூட அப்படி தான் பேசுவார். தேவன் எப்போதும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பேலன்ஸ் வைக்கிற கருத்து கிடையாது. தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற தேவன் வல்லவராகவே இருக்கின்றார். இப்போ சொல்கிறாரு கொடுத்தேன்றார், கொடுத்து டன். அப்புறம் சொல்கிறார் என்ன கொடுத்தாரு, வனாந்திரமும் இந்த லீபனம் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் ஏத்தியரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். 5ஆம் வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது. இந்த வார்த்தை எதுக்கு பேசணும் அவரு? இவருக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள், என்ன பண்ணாலும் பண்ணுவானுங்க, இது என்ன நடக்கும்னே தெரியாதுன்ற ஃபீலிங்கில் இருந்தார். அப்போ தான் கர்த்தர் இறங்கி சொல்கிறாரு, யோசுவா நல்லா கவனமாக கேளு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஆமென். எப்பேற்பட்ட ஆண்டவர் பாருங்க. அதுதான் பாருங்க, இந்த ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்ம எப்பெல்லாம் டிப்ரெஷன், எப்பெல்லாம் கலங்கி சோர்ந்து போயிருக்கிறோமோ அப்போல்லாம் ஆண்டு இறங்கி வந்து அவருடைய வார்த்தையை கொடுத்து தேற்றுவார் பாருங்க, ரொம்ப பியூட்டியாக இருக்கும். நான் அநேக நேரத்தில் இந்த தேவனுடைய இந்த என்கவுண்டர்லாம் பார்த்துருக்குறேன். அதாவது எனக்கு நிறைய காரியம் தெரியும், ஆனால் அந்த சமயத்தில் பைபிள் புறப்பட்டுக்கு தக்க சமயத்தில் ஏற்ற சமயத்தில் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டி வைக்கில் பொன் பொற்பலங்களுக்கு சமானமாய் இருக்கிறது. ஏற்ற சமயத்தில் சொன்ன ஒரு வார்த்தை. நான் எவ்வளோ தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிறேன். ஏதோ வசனம் தெரிஞ்சாலும் அந்த டைமில் தேவனுடைய வார்த்தையை ஃபோன் பண்ணி யாராவது பேசுவாங்க பாருங்க, அப்படியே ஐயோ என்னமா மாதிரி இருக்கும் தெரியுங்களா. அந்த சுச்சுவேஷன்லாம் அநேக முறை அந்த சுச்சுவேஷன் நான் அந்த சூழ்நிலைக்குள்ள போயிருக்கிறேன். வசனம் தெரியும், ஆனால் அந்த டைமில் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த வசனத்தை எடுத்து நான் சொல்கிறேன் அப்படி, அதாவது இப்போ தான் கீழே விழ போகிறேன் அவ்வளோதான், அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா மண்டை உடைய போகுதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த நேரத்தில் அழகாக வந்து அப்படியே தூக்கு மேலே கொண்டு போவார் பாருங்க. சரி, இப்படி வாழ்க்கையில் அப்படி தான் பாருங்கள், கீழே விழுந்து மேலேருந்து கீழே விழுந்து மண்டை உடஞ்சி கைகாலெலாம் அப்படியே பிச்சுட்டு போகிற மாதிரி கீழே விழுவீங்க. அந்த டைமில் வந்து இந்த கழுகு அதனுடைய குஞ்சு கீழே விழ போகிறப்ப அப்படியே ரெக்கையை கொண்டு வந்து அப்படியே அழகாக அப்படியே பிடிச்சிட்டு பறக்கிற மாதிரி தான் நம்ம ஆண்டவர் பாருங்கள். நம்மை வந்து கீழே விழுந்து விடாத வண்ணம் அழகாக அப்படி நேக்காக வந்து பிடிச்சிட்டு மேலே போயிடுறாரு வந்து. ஆமென். தேவன் அப்படிப்பட்டவர் தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் விழ மாட்டீர்கள். அவதான் பவுல் சொல்கிறார், நாங்கள் நிமிர்ந்து நிற்போம், என்ன நடந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் நடக்கிறது, எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை, மனமுறிவு அடைகிறது இல்லை என்று சொன்னால் சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆமென். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எனக்கு நல்லா தெரியும், அவர் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியும். ஆகவே இந்த இடத்துல பாருங்க, யோசுவாட்ட கர்த்தர் பேசுகிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. சொல்லுங்க, யாரும் உங்களுக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. பிடிச்சிக்கணும். தேவனுடைய வார்த்தை வரும்போது டபக்குன்னு பிடிச்சிங்க, கபக்குன்னு பிடிச்சிங்க. பக்கம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா கபக்குன்னு பிடிச்சிங்க. ஹலோ, பிடிச்சிட்டிங்களா? பிடிச்சவர்கள் பாக்கியவான்கள், பிடிக்காதவர்களும் பாக்கியவான்கள். ஏன்னா பிடிக்க போகிறீங்க. ரைட். இருப்பது இல்லை, நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்க. ஏன் டிப்ரெஷனில் இருந்திருக்கிறார்? ஏன்னா பெரிய தலைவர் இறந்துட்டாருங்க. இறந்த உடனே அவருக்குள்ள பல கேள்விகள் ஓடி இருக்கும். அப்போ தான் ஆண்டவர் இறங்கி வந்து எப்படி சொல்ற, நண்பா கலங்காதுன்னு சொல்கிற மாதிரி, இவர் யோசுவா என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற, நான் உன் கூட இருப்பேன், ஒரு பயப்புள்ள உன் மேலே கை போட முடியாது. எவன் கை போடுவான்ப்பா, எங்க கை வைக்க சொல்லு,
உலகத்தில் சொல்கிறேன், எவனா கையை வச்சு பாடுறா, நீ முதல்ல வச்சு பாடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவனும் அவன் மேலே கை வைக்க முடியாது. என்ன அர்த்தம் சொல்கிறேன், எவனாவது வச்சு தைரியம் இருந்தால், தில் இருந்தா எவனாவது யோசுவா மேலே கையை வச்சு பாடுறான்ற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோசுவாட்ட சொல்லி. இந்த மாதிரி யாராவது உங்கள் மேலே, உங்கள் நண்பர்கள் கூட வந்து, உங்கள் நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு ஆள் வந்து உங்கள் நண்பராக இருக்கிறாரு, எவனோ ஒருத்த வந்து உங்களை அடிக்க வர, என் ஃப்ரெண்டு மேலே கையை வச்சுப்பார், நீ இருந்துருவ, கையை வச்சிருவ அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி தான் கர்த்தருங்க இறங்கி சொல்கிறாரு, ஒருவனும் உன் மேலே கை போட முடியாது. ஏனென்று சொன்னால், பிகாஸ் நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். நன்றாக மனதில் கொண்டு போய் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட தான் இருந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. யார் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் நினைக்கிறீங்களா யாரும் இவங்க கைவிட்டுட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கைவிடாதவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து சொல்கிறாரு, பலம் கொண்டு திட மனதாயிரு. மனதை பற்றி பேசுகிற திட மனதாயிரு. ஏன்னா மனதில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அலைப்பாஞ்சிட்டு இருக்குது. ஐயோ, நம்ம திரும்ப பதவி ஏற்கலாமா, பொறுப்பு ஏற்கலாமா, நிற்கலாமா அப்படிலாம் அவருடைய மனம் அப்படியே பேதலிச்சிருக்குது. அவருடைய மனம் அப்படியே கலங்கிட்டு இருக்குது. அவருடைய மனம் அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்குது. கர்த்தர் சொல்றார், பலம் கொண்டு திடமானதாய் இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ சொல்லுங்க, நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமென். இந்த இடத்துல நீங்கள்னு சொல்லல, கரெக்டாக நீ என்ற வார்த்தை தனியாக பிரித்து பேசியிருக்கிறார் ஆவியானவர். நீ தான் இதை பண்ண போற, நீ தான் ஏன் செய்ய போற. ஆமென். அடுத்து சொல்றாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு சொல்றாரு. பாஸ்டர், உங்கள் தலைமை பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தார் உனக்கு? ஹெட் பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தார்? அதெல்லாம் செய்கிறதுக்கு கவனமாக இருக்கிறதுக்கு பலம் கொண்டு திடமானதாயிரு. அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரனாங்க நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லும்போது அதில் கவனமாக இருங்க, செய்கிறது கவனமாக இருக்குங்க. இல்லைங்க அவர் சொல்லி அவன் கேட்கணுமா, அந்த அந்த மைண்ட் செட்டப் கொண்டு போகாதீங்க. என்ன சொல்ல, ஒரு பாஸ்டர் அவர் சொல்லிட்டார், நிச்சயம் நான் அதை செய்வேன் என்ற மனநிலைக்கு வர வேண்டும். அடுத்தது, மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடம்பெறுதும் விலகாதிருப்பாயாக. 8ஆம் வசனம். இதை பேசுறதுக்காக இவ்வளோ பேசிக்கிட்டு வந்தேன். 8ஆம் வசனம் சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்டர் மோசஸ் வந்து உனக்கு நிறைய சொன்னார்ல, இப்போ நான் சொல்கிறாரு, அவர் சொன்ன டீச்சிங்லாம் கேட்டிருக்க, அதுவும் முக்கியம். இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், மோசே எழுதி வச்சார்ல அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. தேவனுடைய வார்த்தைகள். இப்போ நியாயப்பிரமாணம் சொல்லணும்னா சில ஆட்கள்லாம் பாருங்கள், இந்த இந்த லாவை பிலீவ் பண்ணுறவங்க ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பாருங்கள், நியாயப்பிரமாணம் அப்படி போயிட்டுருப்பாங்க. அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் பொதுவாக நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள, தேவனுடைய வார்த்தை. அன்றைக்கி 5 புஸ்தகம் தான் நியாயப்பிரமாண புஸ்தகம். ஆனால் இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் 66 புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார். இந்த ஹோல் பைபிள், முழு வேதாகமுமே தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் இந்த கையில் வச்சுக்கிற புஸ்தகம் தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறீர்கள்? இன்னொரு பாஸ்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் எல்லாருமே 66 புஸ்தகத்தை தான் தேவனுடைய வார்த்தைன்னு விசுவாசிக்கிறீங்க, நான் அப்படி விசுவாசிக்கிறது இல்லை. 66 புஸ்தகம் மட்டும் இல்லை, லாஸ்ட்டில் இருக்கிற மேப் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை பேர் மேப் பைபிளில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுவார். அப்போ தான் மேப் பார்ப்பாங்க. அவர் சொல்லுவார், 66 புஸ்தகம் மட்டும் இல்லை, அதில் இருக்கிற மேப்பையும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு மேப்பெல்லாம் பார்ப்பீங்களா? ஏன் பைபிளில் வரைபடம் ஒன்று இருக்குது, புவியியல் என்று சொல்லக்கூடிய டிராயிங், ஒரு வரைபடம் இருக்குது. படிக்கிறவர்கள் நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போதெல்லாம் ஏதோ ஒரு இடம் வந்துச்சுன்னா உடனே பைபிளில் லாஸ்ட்டில் அது எந்த இடத்துல இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். அதில் தேவன் உங்களோடு இடைப்பட ஆரம்பிப்பார். சரி, என்ன சொல்கிறாரு, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. பக்கத்து சொல்லுங்கள், பிரதர் சொல்லுங்கள், ப்ரோ சொல்லுங்கள், ப்ரோ, தேவனுடைய வசனம் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக.
ஆமென். உங்கள் வாயில் என்ன எது பிரியக்கூடாது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வசனம் உங்கள் வாயை விட்டு பிரியக்கூடாது. அப்படிலாம் என்ன அர்த்தம்? எப்போதுமே தேவனுடைய வார்த்தையை பேசுகின்ற ஒரு ஆட்களாக நீங்கள் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? எல்லா சூழ்நிலையிலும் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் எதை பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வசனத்தை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை பேசுங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அடுத்து சொல்கிறாரு, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அப்பொழுது. எப்போதுமே ஆண்டவர் தான் சொன்னார்னா அப்போ அதனால் வரக்கூடிய பெனிஃபிட் என்ன, நீ செஞ்சேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். வாய்க்க பண்ணுவாய் என்று சொன்னால் ஆங்கில வேதகம் வைத்திருப்பீர்கள் சொன்னால் ப்ராஸ்பர் அப்படின்னு வரும். ப்ராஸ்பர்னா செழிப்படைவாய், நீ செழிப்படைவாய். அடுத்தது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்கின்ற இடத்துல என்ன போடப்படுறோம்? குட் சக்ஸஸ். சொல்லுங்க, குட் சக்ஸஸ். சொல்லுங்க, ப்ராஸ்பர் அண்ட் குட் சக்ஸஸ். ஆமென். அப்படி என்ன நான் இன்னும் சொல்ல போனால், செழிப்பும் நல்ல வெற்றியும். சொல்லுங்க, செழிப்பும் நல்ல வெற்றியும். கவனமாக கேளுங்க. சில இடத்துல செழிப்பு, ஆசீர்வாதம் இப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தாலே சில பேருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இவங்க எவ்வளோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் விட்டு செழிப்பு ஆசீர்வாதன்றீங்களே. கவனமாக கேளுங்க. இந்த செழிப்பு, இந்த ஆசீர்வாதம் எல்லாமே பாஸ்டர் லியோ கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது. யோசுவாவுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த பாடம். இப்போ செழிப்பு ஆசீர்வாதத்தை பற்றி நான் உங்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன்னா, இது என்னுடைய யூகத்திலிருந்து வந்தது கிடையாது, என்னுடைய யோசனையிலிருந்து வந்தது கிடையாது. தேவன் அவருடைய யோசனையிலிருந்து வந்தது தான் செழிப்பு, நல்ல வெற்றி. சொல்லுங்க, நல்ல செழிப்பு, நல்ல வெற்றி. ஆமென். ஆகவே தேவனாகிய கர்த்தர் நீங்கள் நல்ல வெற்றியை பெற வேண்டும் என்று விரும்புகிறார், நல்ல செழிப்படைய வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் கெட்ட செழிப்பும் இருக்குது, கெட்ட வெற்றியும் இருக்குது. ஆனால் தேவன் கற்றுக் கொடுக்குறது எல்லாமே குட் சக்ஸஸ் அண்ட் குட் ப்ராஸ்பரிட்டி தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? யார்? கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கர்த்தர் கற்றுக் கொடுக்குறதே இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். மனசில் பதிய வச்சுக்கணும். அதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறோம் இல்லை, கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன சொல்ற? கர்த்தர் வெற்றிக்கும் செழிப்புக்கும் தேவன் கொடுக்கின்ற ஃபார்முலா, சூத்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் இதான். நீங்கள் இப்படி தான் பேசணும். சூத்திரம் அல்லது ஃபார்முலா என்ன வழிமுறைகள் என்ன? அதுக்கு ரெண்டு வழிமுறைகள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. ரெண்டாவது, இதில் எப்போது இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும். ஆமென். அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. என்ன புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எதை விட்டு பிரியக்கூடாதுன்னு இருக்கிறாரு. ஆனால் நிறைய மக்கள் நினைக்கிறாங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் கையை விட்டு பிரியாது இருப்பதாக. இது பத்திரமா பிடிச்சிக்கிறாரு, ஒட்டக்கூடாதுங்க. பைபிள் கட்டியாக பிடிச்சிக்கணும். கவனமாக கேளுங்க. இந்த மார்பை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்ல. சில பேர் பாருங்கள், பெட்டிலே இருக்கும். பெட்டில் எங்கே இருக்குன்னா தலை அன்னைக்கு அடியில் இருக்கும். பைபிளில் எங்கள் சில பேர் சொல்லி இதெல்லாம் யாரோ ஒருத்தன் கற்றுக் கொடுத்த பாடம். பைபிளில் தெரியாதவங்க, வார்த்தையின் வெளிச்சம் இல்லாதவங்க கற்றுக் கொடுத்த பைபிளை கொண்டு தலை அன்னைக்கு அடியில் வச்சுக்கிங்க. ஆகவே இந்த படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு படிக்க தான் வராது, சரிப்பா இந்த பைபிளையாவது தூக்கிட்டு கொண்டு போய் தலையணைக்கு அடியில் வச்சா அப்படியே தலையிலேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மேலே நம்ம மண்டைக்கு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க. உன் கையை விட்டு பிரியாது இருப்பதாகன்னு போடலை, உன் பெட்டை விட்டு பிரியாது இருப்பதாக என்று போடலை, உன் அலமாரியை விட்டு பிரியாது இருப்பதாகன்னு போடலை. ஏன்னா சில பேர் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கும், அது எப்போதும் இங்கே போகாது.
தேவ பிள்ளைகளே, அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எதனால்? கையை விட்டு, அலமாரி விட்டு, பெட்டை விட்டு, தலையணை விட்டு, அதை நம்ம ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறோம். சில பேர்லாம் பாருங்கள், சில பேர் துடைக்கவே மாட்டாங்க பைபிளை, சில பேர் அத்தனை தொடச்சி வைப்பாங்க. சரி, ஓகே, சொல்கிறாங்களே, அடித்தா முட்டை வச்சா குடுமின்ற மாதிரி தான் சில விசுவாசிங்க இருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க, நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறாங்கன்னா, நம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. தேவன் யோசுவா கற்றுக் கொடுக்குற அதிமுக்கியமான ஒரு காரியம் இந்த புஸ்தகம், வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எப்பொழுதுமே நம்முடைய அதுக்காக வாயை விட்டு பிரியாதிருப்பதாக உடனே அப்படி பிடிச்சிடுவேன் நாய் மாதிரி இல்லைங்க. சில பேர் இதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இப்போ பைபிளில் பாஸ்ட் இந்த வாரம் பிரசங்கம் பண்ணும்போது இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நாங்கள் எப்போதும் அதை சொல்லலைங்க. எப்போதும் தப்பான மீனிங் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பக்கத்தில் ஏதாவது உள்ளே போச்சான்னு கேளுங்க. தப்பாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அதை மெட்ராஸில் ஒருத்தர் அதிகாலையில் கர்த்தரை தேடணுன்னு அவர் இப்போ ஒவ்வொரு இடமா போய் தேடினாராம் பாருங்க. இங்கே இருக்கிறாரா, அங்கே இருக்கிறாரா, இந்த இதில் இருக்கிறா, அந்த இதில் ஒழிஞ்சிருக்கிறாரா, அதிகாலையில் தேடுறவன் கர்த்தரை அங்கே அவர் தேடக்கூடாதுன்னு தான் போய் தேட ஆரம்பித்தாராம் பாருங்க. என்னப்பா பண்ணுற? இல்லை, கர்த்தர் அதிகாலையில் தேடுகிறவன். சரியாக புரிஞ்சுக்குங்க. தேவனுடைய வசனங்கள் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நம்முடைய கையில் வைத்திருப்பதால் எந்த பிரயோஜனம் கிடையாது. எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை படித்து அதை புரிந்து நம்முடைய வாயில் அவைகளை பேச ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தான் உங்கள் வாழ்வில் பெருத்த ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஏன்னு சொன்னால், அநேக நேரத்தில் சில மக்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. ஏன் முடியலன்னா அவங்களுக்கு தெரியல, அதனால தான் கீழ்ப்படிய முடியல. அதாவது நீ கீழ்ப்படியாதவங்களும் எங்க அப்படி இல்லை, அவங்க தெரியாததுனால கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சில விஷயங்கள் பாருங்கள், கிறிஸ்துவ சமுதாயத்தில் சில காரியம் உங்கள் உள்ளத்தில் வெளிப்பாடாக உங்கள் உள்ளத்தில் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக நீங்கள் விட மாட்டீங்க. தினந்தோறும் ஜபம், இந்த ஜபத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஜபம் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆமாம். எத்தனை பேர் தினந்தோறும் ஜபம் பண்ணுறீங்க? அது கூட பாருங்கள், ரொம்ப யோசிச்சு தான் கை தூக்குறீங்க. வெரி பேட். கை கீழே போட்டுக்குங்க. இனிமேல் கை தூக்காதீங்க, உங்கள் உள்ளத்திலே தூக்கிக்கிங்க. ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜபத்தை குறித்து தெரியாததுனால ஜபம் பண்ணாமல் இருக்கிறாங்க. பைபிள் படிக்க சொல்கிறோம், உன் நோட்டு எடுத்து வர சொல்கிறோம். இது குறித்து அந்த ருசித்தவர்கள் அவங்க நோட்டு எடுத்து வராமல் இருக்க முடியாது. அவங்க எழுதிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், யாரெல்லாம் கரெக்டாக தேவனுடைய வார்த்தை எழுதி நான் உங்களுக்கு சொல்லிட்டுங்களா, அவங்களுக்கு தூக்கம் என்பதே வராது. சர்ச்சில் உட்காந்து யார் தூங்கிட்டு இருப்பாங்க தெரியுங்களா? நல்லா படிக்க எழுத தெரிஞ்ச சில ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திறமைகளாம் புதைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொட்டாய் விட்டுட்டு இருப்பாங்க. யார்? படிக்க தெரிஞ்சவங்க தான். நான் சொல்கிறேன், படிக்க தெரிஞ்சு எழுத தெரிஞ்ச ஆட்கள் நோட்டை ஒன்று நாங்கள் சொல்கிற மெசேஜ் எழுத ஆரம்பிச்சிருங்க பாருங்கள், உங்களுக்கு தூக்கமே வராது. ஆமாம். உங்களுடைய உள்ளமெல்லாம் ஏங்கும். அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க, அடுத்தது என்ன என் உள் வாங்க போகிறேன்னு சொல்லி அதில் ஆர்வமாக இருப்பாங்க. அதே போல் தான் பாருங்கள், ஊழியம் பற்றி தெரிஞ்சுக்க ஊழியம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது கொடுக்கறத பற்றி யோசிச்சு பாருங்கள். யார் கொடுப்பாங்க தெரியுங்களா? சில பேர் கொடுக்குறதே கிடையாது. ஏன் கொடுக்குறது கிடையாது? அதை பற்றி வெளிச்சம் அவர்களுக்கு வீசவில்லை. ஆனால் வெளிச்சம் வந்துருச்சுன்னா அவங்களால தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுக்காமல் இருக்க முடியாது. எப்போ வரும் எப்போ அந்த டைம் வரும், கொடுக்குற டைம் வரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பாருங்கள். இன்றைக்கும் நான் அந்த ஃபார்முலா தேவன் கொடுத்த அந்த காரியத்தை பின்பற்றி கொண்டு வருகிறேன். தசம பாகம் என்ற ஒரு விஷயத்தை எப்போ தினமும் ஆரம்பித்ததை பைபிள் என்னுடைய சபையில்
எங்கள் பாஸ்டர் டிடி வின்சென்ட் ஐயா அவங்க பார்த்தீங்கன்னா என்னை ஒரு கடையில் வேலைக்கு அனுப்புனார். அப்போ 700 மாத சம்பளம் 700 போயிட்டு இருந்தேன். 700 வாங்கின பாருங்கள். அந்த வாங்கின உடனே அதில் இருக்கிற தசம பாகத்தை எடுத்து வச்சுட்டு நேராக ஓடினேன். சைக்கிள் அழுத்திட்டு போனேன். எப்படியாவது தசம பாகத்தை எடுத்துகிட்டு போய் பாஸ்டர் கையில் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரணும். ஆமென் சொல்லிட்டுங்களா? அதே காரியம் தான் மனதில் இருக்குது. இன்றைக்கும் தசமபாகம் கொடுக்குற பழக்கத்தை நிறுத்தவில்லை, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். ஒன்று தெரியுங்களா, இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நான் விதைக்கிறேன், நான் அறுக்கிறேன். ஹலோ, இப்போ நீங்கள் உங்கள் வாழ்வில் அறுவடை வேணுமா? உங்கள் வாழ்க்கையில் அறுவடை வேணுமா? விதைச்சு பாருங்கள். தசமபாகம் என்றது ஒரு விதை. இந்த விதையை விதைச்சு பாருங்கள். சில பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சவங்க விதைக்க ஆரம்பிப்பாங்க, விஷயம் தெரியாதவங்க இன்னும் அப்படியே தான் இருப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பாடாக உள்ளே வருதோ, நான் சொல்கிறேன், அவங்களால கொடுக்காதுன்னு சொன்னால் கூட அவங்களால கொடுக்கறத நிறுத்த முடியாது அவங்களால. ஆமென். புரியுதுங்களா? நான் நிறைய பேரை சொல்ல முடியும். சேலம் சர்ச்சில் ஏராளமான பேரை சொல்ல முடியும். அவங்க கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஆமென். இவங்க எங்கே கற்றுக்கிட்டாங்க? எங்களை பார்த்து கற்றுக்குறாங்க. நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், நான் சொல்கிறேன், உங்களால் தேவன் சொன்ன விஷயத்தெல்லாம் செய்யாமல் இருக்கவே முடியாது. செய்தே தீருவீர்கள். தேவன் என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோ அதை கண்டிப்பாக செய்தே தீருவீர்கள். ஏன் தெரியலன்னு சொன்னால், ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தெரியல, அதனால் செய்யலை. அவங்க சபை எதுக்கு? இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது மட்டும் கிடையாது, இப்போ இன்னும் ஏராளமான காரியத்தை சபையில் போதிச்சுட்டு இருக்கிறோம். அதை குறித்து ஒரு தெளிவு உங்களுக்கு வரும் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், அந்த ஏரியாவிலலாம் நீங்கள் வெறும் பிரில்லியண்ட்டாக நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீர்கள். அன்றைக்கி இடத்துல பாருங்கள், சில பேர் பாருங்கள், இந்த பிள்ளைங்களை எடுத்துங்க. பிள்ளைங்க வந்து சண்டே கிளாஸில் கூட பைபிள் வசனம் சொல்கிறது கிடையாது. தேவ பிள்ளைகளே, இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ், பெற்றோர்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உள்ள சண்டே கிளாஸ் டீச்சர் உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கும்போது, பெற்றோர்களாகி நீங்கள் என்ன இன்றைக்கி வசனம் சொல்லிக் கொடுத்தாங்கன்றதை கேட்குறதில் பெற்றோர்களாகி நீங்கள் பிள்ளைகள் மீது ஆர்வம் காட்ட வேண்டும். அது இப்போ நம்ம இதுக்கு அவங்க தான் சிஸ்டர் இருக்கிறாங்களோ அவங்க பார்த்துக்குவாங்க, அப்படி கிடையாது. உங்களுக்காக சிரமம் எடுத்து 3 பேரும் உள்ளே இருக்கிறாங்க. யார்? என் 2 பசங்களும் உள்ளே இருக்கிறாங்க, சிஸ்டர் உள்ளே இருக்கிறாங்க. 3 பேரோட இன்றைக்கி நான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கிறேன், அவங்க அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கிறாங்க. உங்களுக்கு நான் போதிச்சுட்டு இருக்கிறேன், அவங்க என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க? சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களாகி உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை சின்ன பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளும் போது அதை நீங்கள் என்ன பண்ண, வீட்டில் போய் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க. சிஸ்டர் ரெபேக்கா சொல்லுவாங்க, சில பிள்ளைங்க சொல்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவாங்க, இந்த பிள்ளைலாம் ரொம்ப அருமையாக வசனம் சொல்லுதுங்க. காரணம் நான் சொல்லுவேன், அவங்க பேரண்ட்ஸ், அவங்க பெற்றோர்கள் கரெக்டாக உள்ளே சொல்லி கொடுக்குறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க இந்த பிள்ளை சொல்லவே மாட்டேன்றாங்க, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு யார் காரணம்? ஆகவே பிள்ளைகளை உடைய பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை குறித்து பாடுகிறார்களா? சினிமா பாட்டை பாடுறவங்க சில பேர்லாம் அதையும் சொல்லுவாங்க, சிஸ்டர் வந்தாலே ஹம்மிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஹம்மிங் என்ன பாட்டு? சினிமா பாட்டை ஹம்மிங் பண்ணுவாங்க. அப்போனா உள்ளே என்ன போயிருக்குது வீட்டில்? ஹலோ, புரிஞ்சுச்சா என்ன சொல்கிறாங்க? தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய பாட்டை கேட்கும்போது பிள்ளைங்க அதை விடாதுங்க, பிள்ளைங்க அதையே பாட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் காலர் டியூன் நல்ல பாட்டு வச்சிங்கன்னா பிள்ளைங்களும் அதை வைப்பாங்க. நீங்கள் ஸ்டேட்டஸில் தேவையில்லாத பாட்டை வச்சுன்னு பிள்ளைங்க பார்க்கும்போது, நீங்கள் சினிமா பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்க திரும்பவும் அதை ஃபாலோ பண்ணுறீங்க. உங்கள் ஸ்டேட்டஸில் சினிமா பாட்டு வைக்காதீங்க, தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய பாடல்களை வையுங்கள். போன வாரம் சொல்லி கூட சில பேர்லாம் கேட்கல, இதுக்குன்னே உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, உங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறாங்களான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. கேர்ஃபுல். இதெல்லாம் பின்னாடி நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்றதுக்கு இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி பண்ணுற உங்கள் செல்ஃபோன் எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கும். நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுக்குள்ளே என்ன போச்சு, உங்களுக்குள்ளே தேவனுடைய வசனம் போச்சுன்னா கரெக்டாக தேவனுடைய வசனத்தை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவீங்க, வேறு எதையுமே உள்ளே கொண்டு வரவே மாட்டீங்க. அதே போல் பாருங்கள், மற்ற ஆட்களையும் முன்னாடி கொண்டு வராதிங்க, தேவனுடைய வசனத்தை மட்டுமே உங்கள் ஸ்டேட்டஸில் வைக்க பாருங்கள்.
வேறு யாருமே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்னைக்காவது ஒரு நாள் பர்த்டே நீங்கள் வைக்கிறீங்களா? அதோடு நிப்பாட்டிங்க, அடிக்கடி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வேலை அவர்களை காண்பிப்பது கிடையாது. நம்ம வேலை தேவனுடைய வசனத்தை காண்பிப்பதும் தேவனை காண்பிப்பதும் நம்முடைய வேலை. என்றைக்காவது எங்கள் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறீங்க, என்றைக்காவது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன் நான் பார்த்துருக்கீங்களா? எங்கள் வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே வராது தேவனுடைய வசனத்தை தவிர. அது நல்ல பழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. என்ன சொல்கிறேன், பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களுடைய அசைவை கவனியுங்கள். உங்கள் பிள்ளைங்களுடைய மூமெண்ட்டை கவனிங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய பேச்சை கவனிங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய நடைமுறையை கவனிங்க. பிள்ளைங்க தேவனுடைய வசனத்துக்கு இசைந்து நடக்கிறார்களா இல்லை வேறு லைனில் போகிறாங்களா கவனிக்க ஆரம்பி. பெற்றோர்களுடைய பெரிய பொறுப்பு. அது எக்கெடுக்கிட்டு போனால் எங்களுக்கு என்னங்க அப்படின்னு விட்றாதீங்க. சிரமம் எடுங்க, ஸ்டெப் எடுக்கணும். ஸ்டெப் எடுத்து பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, எது செய்கிறாங்க, அவங்க பேச்சு, அவங்களுடைய பார்வை, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன பாடுறாங்க, எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லும்போது சொல்லுவோம், தேவனுடைய வசனத்தை பேசுப்பா, தேவனுடைய வசனத்தை பாடுப்பா என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆமென். பிள்ளைங்க அதை கற்றுக்கொண்டார்கள்னு சொன்னால் நான் சொல்கிறேன், அவர் எதிர்காலத்திலேயே அவர்கள் தேவனுடைய வசனத்தை விடாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு கஷ்டம் பிரச்சனை வரும்போது அவங்க இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த வசனத்தை பிடித்து கொள்வார்கள். நேற்று கூட ஒரு ஆறுதல் கூட்டத்தில் ஒருத்தர் சாட்சி சொல்கிறாங்க, எங்கள் பாட்டி எங்களுக்கு சண்டே கிளாஸ் அவங்க ஏராளமான பேரை கர்த்தரோடு கொண்டு வந்த ஒரு தாயார். அவங்க சொன்னாங்க நேற்று ஆறுதல் கூட்டத்தில், அவங்க ஒருத்தர் சாட்சி சொல்கிறாரு, எங்கள் பாட்டி சின்ன பிள்ளைங்களாக எங்கள் அப்புறம் சின்ன பிள்ளையாக இருப்போம், ஒரு சாக்லேட் கொடுத்து வசனம் சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் சாக்லேட்டுக்காக போனோம், ஆனால் இப்போ வசனத்தை நிறையா சொல்லிக் கொடுத்துட்டாங்க, வசனம் நிறையா உள்ளே தெரிஞ்சிருச்சு, இன்றைக்கி அவங்களால நாங்கள் ரட்சிக்கப்பட்ட முதல் குடும்பம் அப்படின்றாங்க. ஹலோ, புரியுதுங்களா? ஒருவேளை சாக்லேட் பிஸ்கட்லாம் கொடுப்பாங்க. இந்த சாக்லேட் பிஸ்கட்லாம் எதுக்கு? காலையில் சாப்பிடாம வந்திருக்குறாங்க, நல்ல விலைக்கு சிஸ்டர் என் பிள்ளை காலையில் சாப்பிடாம வந்தால் நல்ல விலைக்கு பிஸ்கட் கொடுத்தீங்க, சாக்லேட் கொடுத்தீங்க, நல்ல விலைக்கு. அப்படி இல்லை. இந்த சாக்லேட் பிஸ்கட் எல்லாமே எதுக்குன்னா தேவனுடைய வசனத்தை உள்ளே கொண்டு போகிறதுக்கு தான். ஹலோ ஹலோ, புரிஞ்சிச்சிங்களா? அப்போ பிள்ளைகள் தெரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் காலாகாலத்துக்கு அதை விட்டு விடாதிருப்பார்கள். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், அன்றைக்கு நேரத்தில் சண்டே கிளாஸ் போயிட்டு வருவாங்க, முடிஞ்சோடனே அப்படியே போயிடுவாங்க. தேவனுடைய வசனத்தை நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்கள் சொன்னால் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பார்கள். சில சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் தூக்கத்திலேயே கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் பாடியிருக்கிறாங்க. ஆமென். அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்கிறோம், பெற்றோர்கள் சொல்லி தூக்கத்தில் கூட இந்த நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாட்டை தாங்க பாடிட்டு இருக்கிறாங்க. எதனால்? அவங்க பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு பெரிய பாதிப்பு அந்த வசனத்தில் உண்டாயிருக்கிறதுனால. ஆகவே நம்ம தேவனுடைய வசனத்தை தியானிக்கின்ற ஒரு இடத்துல நாம் இருக்க வேண்டும். தியானிப்போம் என்று சொன்னால் சொல்கிறார், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் பேசுகின்ற ஒரு ஆட்களாக இருங்கள், தியானிக்கின்ற ஒரு ஆட்களாகுங்க. வெறுமனே வாசிச்சுட்டு போகாதீங்க. இரவும் பகலும் அதை தியானித்து மனது கொண்டு போய் அதை நாள்தோறும் அறிக்கை செய்ய வேண்டும், பேசணும். அறிக்கை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்றால் என்ன அர்த்தம்னா தேவனுடைய வசனத்தையே பேசிட்டு என்ற அர்த்தம். அதுக்குன்னு பொழுது அன்றைக்கும் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறாரு, கர்த்தர் மேய்ப்பராக அப்படியே அப்படி பேசிட்டு இருக்கிறோமா? அப்படிலாம் பண்ணால் சில ஆட்கள்லாம் பைத்தியம் பிடிச்சிச்சான்னுவாங்க. சில விஷயம் ஞானமாக பண்ணும். அங்கே ஒரு சில இடத்துல யாருமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் தேவனுடைய வசனத்தை நல்லா சத்தமாக பேசலாம். யாராவது இருக்கிறாங்கன்னா உள்ளத்தில் பேச ஆரம்பி, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனுடைய வசனத்தெல்லாம் உங்கள் உள்ளத்திலே இப்படியே ஹம் பண்ணிட்டே இருங்க, அப்படி பேசிகிட்டே இருங்க, அதையே பார்த்துக்கிட்டு இருங்க. ஆமென். எழுந்து நிற்போம்.